யமுனையில் பாஜகவினர் விஷம் கலப்பதாக புகார் கூறிய விவகாரத்தில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் திரு மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் சவால் விடுத்து பேசியுள்ளனர். ஹரியானாவில் உள்ள பாஜகவினர் தண்ணீரில் விஷத்தை கலந்து அனுப்புவதாக கடந்த திங்களன்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த கெஜ்ரிவால், அதனால் டெல்லி மக்கள் இறந்து விடுவார்கள் என்றும் தேர்தல் வெற்றிக்காக பழியை ஆம் ஆத்மி மீது சுமத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். இதுகுறித்து பாஜக புகார் அளித்ததை அடுத்து நேற்றிரவு 8 மணிக்குள் கெஜ்ரிவால் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அதன்படி அவர் அளித்த 14 பக்க விளக்கத்தில் பாஜக ஆளும் ஹரியானாவில் இருந்து அனுப்பப்பட்ட நீர் அதிக அளவு மாசடைந்திருந்ததை உணர்த்துவது மக்களுக்கு ஆற்றும் கடமை என்பதாலேயே அவ்வாறு குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் இருந்து வரும் நீரில் அதிக அமோனியா உள்ளதாகவும் அதை அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு குறைக்கும் திறன் டெல்லியில் உள்ள நீரை தூய்மைப்படுத்தும் மையங்களுக்கு இல்லை என்றும் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் நயீப் சிங் சைனி யமுனை நீரை எடுத்து கீழே ஊற்றும் காணொலியை பகிர்ந்துள்ள அவர், நயீப் சிங் நீர் பருவது போல நடிப்பதாகவும் தண்ணீரை மீண்டும் ஆற்றில் உமிழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களால் பருக முடியாத நச்சுத்தன்மையுள்ள நீரை டெல்லி மக்கள் பருக வேண்டும் என்று பாஜகவினர் விரும்புவதாகவும் இதை தாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி யமுனை நதி நீரை குடிக்க முடியுமா என்று திரு கெஜ்ரிவாலுக்கு சவால் விட்டார். 5 साल हो गए, आज तक केजरीवाल जी ने यमुना का पानी नहीं पिया है। आपको गंदा पानी पीना पड़ता है, मगर केजरीवाल जी शीश महल में रहते हैं, करोड़ों रुपए के मकान में रहते हैं. யமுனையை தூய்மைப்படுத்துவதாக அளித்த வாக்குறுதியை கெஜ்ரிவால் நிறைவேற்றவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். யமுனை நீரை கெஜ்ரிவால் பருகினால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவார் என்றும் அங்கே போய் அவரை பார்க்கலாம் என்றும் கூறிய ராகுல், மாசடைந்த யமுனை நீரை தாம் அருந்த போவதில்லை என்றார். இந்த பிரச்சனை பற்றி பேசிய மோடி, யமுனை நீரையே நீதிபதிகள் முதல் ஏழைகள் வரை அனைவரும் தாமும் அருந்துவதாக கூறினார். அப்படி இருக்கையில் நீரை ஹரியானா மாசுபடுத்துவதாக யாரையேனும் நம்ப வைக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.